ஹே ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 17 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெஹந்தி தான். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஹேண்டு தான் ட்ரா பண்ணியிருக்கேன் பென்சிலால். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேங்கிள் லென்த்துக்கு தான் இந்த டிசைன்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன், தின்னாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு அதில் ஒரு லோட்டஸ் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். லோட்டஸ் எப்படி போடுறோன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு அது பக்கத்துலேயே அதாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நம்ம ஆஃப் ஸ்பைரல் தான் அதாட்டும் ஆஃப் ஸ்பைரல் வச்சு ஒரு டிசைன் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்ட டிசைன்லேயே கொஞ்சமாக கேப் விட்டு ஒரு தின் லைன் தான் போடுறோம். தின் லைன் போட்டதுக்கப்புறமாயிட்டு நம்ம போட்ட லோட்டஸ் ஸ்பைரல் டிசைனுக்கும் நம்ம போட்ட தின் லைனுக்கும் இடையில இருக்கிற கேப்பை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணுறோம். அதாட்டும் அவுட்லைனை டார்க் பண்ணுறோம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அலங்காமல் அந்த மாதிரி நமக்கு டிசைன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டோம்ல, அந்த தின் லைனை திக் லைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு தின் லைன் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு இன்னொரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் அந்த ஹம்ஸ் போட்டிருக்கோம்ல அதை விட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் கீழே தள்ளி இன்னொரு லைன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹம்ஸுக்கும் தின் லைனுக்கும் சென்டரில் வந்துட்டு நான் கிரிட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கிரிட் எப்படி போடுறோம் அப்படின்னா நம்ம அந்த கிரிட் நம்ம ஆல்ரெடி பார்த்த கிரிட் தான். ஸோ நம்ம 2 லைன்ஸ் போட்டு தென் அதுக்கப்புறமா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துட்டு இன்னும் லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அதில் நமக்கு பாக்ஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்துட்டு 4 எண்ட் கிடைக்கும்ல, அந்த 4ல் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக டாட் தான் நம்ம வைக்க போகிறோம். ஃபுல்லாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம குட்டி குட்டி டாட் வச்சா போதும், அழகான ஒரு கிரிட் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த கிரிட் போட்டு அதோட பாட்டமில் வந்துட்டு தின் லைன் போட்டிருந்தோம்ல, அந்த தின் லைனை திக் லைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு ஒரு ஹம்ஸ் தான் நம்ம போடுறோம். இது எல்லாமே இந்த டிசைன்ஸை நம்ம ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம பார்டர்ஸ் கிளாஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி இந்த ஹம்ஸ் போட்டிருக்கோம்ல அதில் வந்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு லைனோட எண்டில் ஒரு டாட், அப்புறம் ஒரு டாட், அப்புறம் வந்துட்டு லைன் வச்சு அதோட எண்டில் ஒரு டாட், இப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேவ் லைன் நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி ஆஃப் வேவ் லைனாக போட்டு அந்த லைனுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு தின் லைன் போட்டு அந்த வேவ் லைனுக்கும் தின் லைனுக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம்ல, ஃபில் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டு ஒரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ஸ் தான் நம்ம போடுறோம். ஹம்ஸ் போட்டுட்டு நம்மளோட ஒரு பார்ட்டில் இருந்து அதாட்டும் அந்த சுண்டு விரல் இருக்குல்ல அந்த சைடில் இருக்கிற ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் போட்டு ஸ்பைரல் வித் ஹம்ஸ் தான் நம்ம போட போகிறோம். ஹம்ஸ் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு பெரிய ஹம்ஸ் தான் போட போகிறோம். பெரிய ஹம்ஸ்க்கு அப்புறமாயிட்டு கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு தின் லைன், அந்த தின் லைனுக்கும் பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கோம்ல அதுக்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் போடுறோம். இன்னொரு தின் லைன் போட்டு அதுலேயும் நம்ம ஹம்ஸ் போடுறோம். அதாட்டு ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் அதுக்கப்புறம் இன்னொரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹம்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹம்ஸோட டாப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ஸ் தான் போட போகிறோம். ஹம்ஸ் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு ஒரு பெட்டல்ஸ் தான் நம்ம போட போகிறோம். அந்த ஹம்ஸை சுற்றி ஃபுல்லாக பெட்டல்ஸ் தான் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெட்டல்ஸ்க்கு டாப்பில் வந்துட்டு ஒரு லோட்டஸ் தான் போட போகிறோம். லோட்டஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப் ஸ்பைரல் போட்டு அதோட டாப்பில் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம லீஃப் தான் போட போகிறோம். இதை அப்படியே 1 by 1 அதாட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர், அப்புறம் வந்துட்டு லோட்டஸ், அப்புறமாயிட்டு அந்த ஆஃப் ஸ்பைரல் வித் லீஃப், இந்த மாதிரி போட்டு அந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல அது வரைக்கும் கொண்டு எண்ட் பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த போட்டிருக்கோம்ல டிசைன் அதுக்கு கொஞ்சமாக கேப் விட்டு அவுட்லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த டிசைனுக்கும் அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் போட்டுருக்கோம்ல இதுக்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணால் போதும், அழகான ஒரு பார்டர் டிசைனாகட்டும் ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தம் ஃபிங்கர் இருக்குல்ல அதில் ஒரு தின் லைன் போட்டதுக்கு அப்புறமாயிட்டு நமக்கு அந்த பார்டர் டிசைனுக்கும் அந்த தின் லைனுக்கும் இடையில நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். அந்த கேப்லேயே நான் கிரிட் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக என்ன கிரிட் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன், அதுக்கப்புறம் அதெல்லாம் கேப் விட்டு இன்னொரு லைன் போட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துட்டு இன்னும் ஒரு லைன் போட்டால் நமக்கு குட்டி குட்டி பாக்ஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த பாக்ஸோட 4
பிளேஸ்லேயும் நம்ம வந்துட்டு ஒரு டாட் வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி நம்ம இழுத்து விட்டாலே போதும், அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும். இதுதான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம யூஸ் பண்ணோம். தென் அதுக்கப்புறமா ஆப்போசிட் டைரெக்ஷனில் போட்டோம்ல, அந்த லைன்லேயும் நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தம் ஃபிங்கரில் ஒரு தின் லைன் போட்டிருந்தோம்ல, அந்த தின் லைனை திக் லைனாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் தின் லைனும் ஹம்ஸும் போட்டு தென் அதுக்கப்புறமா அதோட டாப்பில் வந்துட்டு ஒரு பெரிய ஹம்ஸ் போடுறோம். ஹம்ஸ் போட்டுட்டு அதற்கு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்கும் பெரிய ஹம்ஸுக்கும் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு லைன் போட்டு அதில் லீஃப் தான் போடுறோம். 3 லீஃப் போட்டு அதோட சென்டரில் ஒரு தின் லைன் போட்டு அதுக்கப்புறமாயிட்டு அந்த ஃபிங்கர் ஷேப்க்கு ஒரு லைன் இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற கேப் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்படி பண்ணாலே போதும், அழகான ஒரு ஃபிங்கர் டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்டருக்கு நெக்ஸ்ட்டு பிளேஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கொஞ்சம் மீடியமாக ஒரு சர்க்கிள் போட்டு அதில் 2 செட் ஆஃப் ஹம்ஸ் தான் போட போகிறோம். நமக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஒரு சர்க்கிள், அப்புறம் வந்துட்டு 2 ஹம்ஸு இந்த மாதிரி தான் போட போகிறோம். அது வந்துட்டு எங்கே வரைக்கும் அப்படின்னா ஃபிங்கர்ஸ் வரைக்குமே, ஃபிங்கர்ஸோட முக்கால்வாசி வரைக்குமே நம்ம அதான் போட போகிறோம். ஒரு லைன் மட்டும் போட்டு வச்சுட்டு அந்த லைன் வரைக்குமே நம்ம அதான் போட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லைனோட எண்ட்லேயும் நம்ம வந்துட்டு தின் லைன் போட்டிருக்கோம்ல, அந்த தின் லைனை திக் லைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன், அப்புறம் ஒரு தின் லைன் போட்டு நெக்ஸ்ட்டு அதோட எண்டில் வந்துட்டு ஒரு தின் லைன் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு தின் லைன் போட்டு அதில் வந்துட்டு 3 செட் ஆஃப் லீஃப் போட்டு தென் அதோட சென்டர் பார்ட்டில் ஒரு லைன் போட்டு நெக்ஸ்ட்டு அதை நம்ம தம் ஃபிங்கருக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறோம். இதே தான் மற்ற ஃபிங்கர்ஸுக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்படி பண்ணாலே போதும், அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.